இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவிக்கு நடந்த கொடுமை, அதற்கு முழுமையாக விடை கிடைக்காமல் லட்சக்கணக்கான பெற்றோர்களும் மாணவிகளும் அச்சத்தில் இருப்பதுதான் தமிழகத்தினுடைய உண்மை நிலை. குற்றவாளியை கைது செய்தாலும் அவன் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறான், இதுவரையிலே எவ்வளவு குற்றங்கள் இதுபோல செய்திருக்கிறான், யார் ஒரு சாதாரண குற்றவாளிக்கு பின்பலமாக இருந்திருக்கிறார்கள், அதில் அரசியல் தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் சார் என்ற வார்த்தைக்கு விடை கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொதுமக்கள் அரசை நம்புவார்கள். இந்த அரசின் மீது இந்த பிரச்சனையிலே பொதுமக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அரசு எதையோ மூடி மறைக்கிறது என்பதுதான் பெற்றோர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே லட்சக்கணக்கான மாணவிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே குற்றவாளி விரைவில் விசாரிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விரைந்து கொடுக்க வேண்டும். தமாகவை பொறுத்தவரையிலே இதுபோன்ற தொடர் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதிலே தவறு கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் ஒருபுறம் டாஸ்மாக், மறுபுறம் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம். அதனை கட்டுப்படுத்த முடியாத, நிறுத்த முடியாத, முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக திமுக செயல்படுவது தமிழக மக்களுக்கு தலைகுனிவு. இதன் அடிப்படையிலேயே இதுபோன்ற பாலியல்கள் அதிகரித்து கொண்டு போகிறது. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கண்மூடித்தனமாக தனிமனித ஒழுக்கமில்லாமல் பாலியல் தொல்லைகள் நடைபெறுவது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரியது. எனவே வருங்காலங்களிலே இதுபோல தவறு செய்த குற்றவாளி யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பின்பலமாக அவனுக்கு இருந்தாலும், அரசியல் பின்பலமாக இருந்தாலும், இவன்தான் குற்றவாளி என்று உடனடியாக தெரிந்து கொண்டால் தூக்கு தண்டனை கொடுப்பது தவறு கிடையாது என்பதுதான் இன்றைக்கு பெற்றோர்கள், மாணவிகள், பொதுமக்களுடைய பெரும்பாலான கருத்தாக இருக்கிறது. அப்போதுதான் அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோர்கள் மாணவிக்கு எதிர்கட்சிகள் துணை நிற்க வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய செயல்பாடு. அவர்களுடைய உணர்வுகளை எதிர்கட்சி என்ற முறையிலே நாங்கள் பிரதிபலிக்கிறோம்.